திருமணம் என்கிறது ஏதோ கணவனார் இறந்து போய்விட்டார், மனைவி இறந்து போயிட்டார்கள், இல்லைன்னா ஒரு முக்கியமான காரணம் அவர்களுக்கு இன்னொரு தொடர்பு இருந்தது அதனால போய்விட்டாங்க. இப்படி நியாயமான சில காரணத்திற்காக கணவன் மனைவி இரண்டாவது திருமணத்திற்கு போகிறவர்கள் கூட தப்பிச்சிருவாங்க. மற்றபடி இரண்டாவது திருமணத்திற்கு போகிறதும் நரகத்திற்கு போகிறதுக்கும் சமம். இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது திருமணம் என்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னா அவங்கள விட ஈஸியா நமக்கு கிடைச்சிரும். அவரை விட இவர் நல்லவரா இருக்கிறாரு, இவங்களை விட அவர் நல்லவரா இருக்கிறாருன்னு நமக்கு வெளி தோற்றத்திற்கு பார்க்கறதுக்கு 10 நாளைக்கு அப்படி தெரியும், 2 வருஷம் அப்படி தெரியும், 1 வருஷம் அப்படி தெரியும். ஆனா அவங்களோட சேர்ந்து குடும்ப வாழ்க்கை நடத்தும் போதுதான் தெரியும். அக்கறை மாட்டுக்கு இக்கரை பச்சைன்னு சொல்லுவாங்கல்ல, இல்ல நான் தப்பா சூஸ் பண்ணிட்டேன், நான் ஏற்கனவே இருந்ததான் கர்த்தர் எனக்கு இணைச்சதுன்னு அன்னைக்கு தான் தெரியும். அதனால இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர், என் பிள்ளையை என்னால் ஏற்றுக்க முடியல, எங்க அப்பாவை என்னால் ஏற்றுக்க முடியல, எங்க அம்மாவை என்னால் ஏற்றுக்க முடியலன்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை கல்லனை சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். நீ இன்று என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். எத்தனையோ வார்த்தைகள் அவர்கள் சொல்லலாம்.